பிரம்மாண்டமான வீடு என்று சொல்ல முடியாத ஒரு மாளிகை. நோர்வேல வசிக்கிற பெருமதியில் இவ்வளவு பெரிய வீடு கட்ட முடியுமா? 2 வீட்டுக்கும் பொதுவாகவும் இந்த ஹோல்லாம் இருக்கு. என்ன சொன்னா ஒரு பங்களூர் இவ்வளவு வசதிகளை கொண்டிருக்குது, இவ்வளவு காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டிருக்குது, இவ்வளவு நம்பிக்கையான விஷயமா. மதுரை மரத்தால 9 அடி அகலம், ஒரு 8.5 அடி உயரத்தில் மிக பிரதானமான இடம். நோர்வேல இருக்கிற வீட்டில் இப்படி தான் இருந்திருக்கு. அதே மாதிரியே வேணும். வீட்டை கட்டுற போதே பார்த்து கட்டுறேன்னு சொல்லிக்கணும். இந்த மின் விளக்குகள்லாம் சன்ரைசஸ் மார்னிங்ல வர்ற மாதிரி இதுவும் சரியா இந்த ஈஸ்ட் பக்கத்தில் இருக்கிறபடியா காலமா நம்பிக்கையான ஆக்களை தேடி கொடுக்கணும். ஊர்ல சொந்தக்காரர் இல்ல, காசு கொடுத்தா நம்பிக்கையா வேலை நடக்குமா, அப்படியான நிறைய கேள்விகள். 4.5 கோடி தான் முடிஞ்சிருக்கு, 45 மில்லியன். வித்தியாசமான ஒரு வீடு, உள்ள போய் பார்த்துக்கலாம். பிரம்மாண்டமான வீடு என்று சொல்ல முடியாத ஒரு மாளிகை என்று கூட நாங்கள் சொல்கிறோம். 4.5 கோடி செலவில் நோர்வேயை சேர்ந்திடக்கூடிய ஒரு குடும்பம் யாழ்ப்பாணத்தில் அமைத்திடக்கூடிய அந்த பிரம்மாண்டமான வீடு தான் இப்போ அமைக்கையில் மிக பொருளாதார சிக்கலாக இருந்திடக்கூடிய அந்த காலகட்டத்திலே இந்த பெருமதியில் இவ்வளவு பெரிய வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். அது சார்ந்திடக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது. இது செய்திடக்கூடியது கூட என்னுடைய ஒரு நண்பர். நம்பிக்கையாக நான் சொல்லுவேன், நீங்கள் உங்களுடைய வேலைகள் உங்களுடைய தேவையில் இருந்து அவர்கிட்ட கொடுக்கலாம் வேணும்னு சொன்னால் நான் இப்படியான பரிந்துரைகள் செய்வது மிக மிக குறைவு. நீங்கள் காணொலி பார்க்குற நிறைய பேர் தெரிஞ்சுக்க நம்பிக்கையான நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஆக்களை மாத்திரம் தான் அடையாளப்படுத்துறது. அது மாதிரி தான் இந்த இடத்துல நிறைய பேருக்கு நிறைய குறைபாடு இருக்கும். அவ அரவாசியில் வேலையை விட்டுட்டு போயிட்டு நம்ம வேலை முடிச்சு தரல, சொன்ன காலத்துக்குள்ள வேலை முடியல அப்படின்னு சொல்ல நிறைய குறைபாடு இருக்கும். ஆனா இங்க அந்த எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்றதை நான் ஆரம்பத்தில் சொல்றேன். நல்ல வடிவான சிற்பங்கள் செய்து ஒரு நான் சொன்னேன் இந்த வீடு இல்லை ஒரு மாளிகைன்னு சொல்லி வெளியில இருந்து பார்க்கக்கூடிய மிக மிக ரம்மியமா இருக்குது. உள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காணொலியில் இது சார்ந்து இந்த வீடு சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ எப்படி போகுது, இவை நீங்க எப்படி தொடர்பு கொள்ளலாம், வேற எங்க வேலை செய்யணும், இப்படியான விஷயங்கள்லாம் அவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். இப்போதான் காணொலிக்கு வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய ஆளுக்கு காணொலி அனுப்பி வைங்க. காணொலி தொடர்பில் மறக்காம கீழே கருத்துக்களை பதிவு செய்யுங்க. வித்தியாசமான ஒரு வீடு, உள்ள போய் பார்த்துக்கலாம். இதில் முன்புற பகுதியில் கீதாசாரம், அதே மாதிரி நிறைய வேலைப்பாடுகள், ஒவ்வொரு விதமான விஷயங்கள்லையும் நுணுக்கமாக இதெல்லாம் செய்து வச்சுக்கணும். இந்த கதவு வைக்கிறது நில வைக்கிறதுக்கு எல்லாமே நாள் பார்ப்பினோம். அதே மாதிரி தான் இன்னென்ன மரத்தில் இருக்கணும்ன்ற விஷயம் அதெல்லாம் பார்த்து செய்யப்படக்கூடிய ஒரு வீடு. உள்புற பகுதி இப்படி ஒரு பிரம்மாண்டம் அல்லது இந்த தொகைக்குள்ள இவ்வளோ பெரிய வீடு ஒன்றை கட்ட முடியுமான்றது பெரிய கேள்வி தான். நான் சந்தோஷமாக அவர்கள் சொன்னது போலவே இவைகள் கட்டி முடிச்சுக்கணும். அப்படி பற்றக்கூடிய ஒரு வீடு தான். நாங்கள் ரிவி சிவில் இன்ஜின் ஒர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குகள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட கம்பெனியால் செய்யப்பட்ட ஒரு வீட்டை தான் உங்களுக்கு இன்றைக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். இது நோர்வேல வசிக்கிற ஸ்ரீரஞ்சன் மேகலா குடும்பத்தினருக்காக எங்களோட கம்பெனியால் கட்டப்பட்ட ஒரு வீடு. இது 3 தளங்களை கொண்டிருக்கு. இந்த 3 தளங்களும் சேர்த்து 5200 ஸ்கொயர் ஃபீட் வரும் டோட்டலாக. கிரவுண்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், மொத்தமாக 3 தளங்கள் இருக்குது. இதில் முன்னுக்கு நீங்கள் பார்க்குறது பேர்ச் அந்த ஓப்பன் ஹோல் மாதிரி ஒரு செட்டப்பில் செய்திருக்கிறோம். இதுக்கு ஜிப்சம் மற்றது லைட்னிங் எல்லாமே ஒரு நல்ல ஒரு டிசைனுக்காகவும் ஒரு ப்ரீமியராக இருக்கணுமென்றக்காக அதை செய்திருக்கிறோம். இதை விட நிறைய டிசைன்ஸ் எல்லாம் செய்யலாம். மற்ற இந்த கொலம்ஸ் எல்லாமே விரும்பப்பட்ட மாதிரி ஒரு கோயிலில் இருக்கிற தூண்கள் மாதிரி கேட்டபடியாக அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் டிசைன்ஸை செய்திருக்கிறோம். இதை விட நிறைய டிசைன்ஸுகள் கலர்ஸுகள் எல்லாம் கொடுக்கலாம். இந்த மேலே இருக்கிற சீலிங்கில் இருக்கிற டிசைன் செட்டப் ஜிப்சத்தால் செய்திருக்கிறோம். ஃபுல்லாகவே ஜிப்சமும் எல்இடி பல்ப்ஸும் சேர்த்து, மற்றதில் இருக்கிற 2 அந்த தொங்குற பெரிய பல்ப்ஸும் அவ நோர்வேலேருந்து கொண்டு வந்தவை இதுக்கு இப்போ பொறுத்துறதுக்காக. இதை விட வேறு டிசைன்ஸுகள் கலர்ஸ்கள் எல்லாம் கொடுக்கலாம். இப்போ நியூ டிசைன்கள் அதெல்லாம் ஜிப்சத்திலே கொடுக்கலாம். இதோட எங்களோட வீட்டிட முகப்பிலேயே இந்த சிற்பம் ஒன்று செய்திருக்கணும் சிலையால். இது இந்த கீதாச்சாரத்தில் இருக்கிற மாதிரி கிருஷ்ணரிட ஒரு குதிரை வண்டியில் வைக்க கொஞ்சம் விருப்பம்னு சொல்லி இந்த டிசைன் செய்தாங்கன்னு சொல்லி அதை கேட்டபடியாக அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதை செய்து கொடுத்துருக்கிறோம். இதே மாதிரி வேறு சிற்பங்களோ இல்லை வேறு ட்ராயிங்ஸோ பெட்ரூம்ஸில் வர ட்ராயிங்ஸோ அது இல்லாமல் நாங்கள் அதை செய்து கொடுக்குறோம். இப்போ வேறு வீடுகளுக்கு இந்த வீடு மொத்தமாக 5200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இதை நாங்கள் சரியாக 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கினாங்க. இந்த வேலை தொடங்கி சரியாக 11 மாதத்தில் எவ்வளவு முடிக்கலுமோ முடிச்சு கொடுத்துறாங்கன்னு சொன்னால் அவையோட ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செய்கிறதுக்காக ஒரு ஏஜெண்டாக செய்து முடிக்க வேண்டியதால் அதை நாங்கள் ஒரு 10 to 11 மந்த்ஸில் முடிச்சு கொடுத்துனாங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் இது மெயின் வாசல். இது முதிரை மரத்தால் 9 அடி அகலம், ஒரு 8.5 அடி உயரத்தில் செய்திருக்கிறோம். இந்த டிசைன்ஸ் மற்றது இதுகள் எல்லாமே அவை கேட்டவை இப்படி ஒரு பட்டனில் இருக்கணுமெண்டு அதுக்காக நாங்கள் ஆசாரிகளை வச்சு இதை செய்திருக்கிறோம். வீட்டில் மிக பிரதானமான இடம் இந்த வரவேற்பறை தான். அது ரம்மியமாக இருந்தால் தான் வர்றவை போகிறவை கதைச்சி பேசுவோ அல்லது நம்மளோட பெருமையை சொல்லிக் கொள்றதுக்கோ அது ஒரு இடமா இருக்கும். மேல் வீட்டுக்கும் கீழையும் சேர்த்து இந்த வரவேற்பறை இதில் இருக்குது. அதை விட பிரத்யேகமாக தங்களோட வீடு இப்படி தான் இருக்கணும். அந்த வீட்டை கட்டுற போதே பார்த்து கட்டுறேன்னு சொல்லிக்கணும். இந்த மின் விளக்குகள்லாம் அங்கே இருந்து கொண்டு இங்கே பொறுத்து வைக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த பெரிய அளவிலான ஒரு வரவேற்பறை அதனோட சேர்ந்து இப்போ ஒரு நாகரிகம் வந்துட்டுது.
இந்த சமையலறை தான் இதோட மெயின் ஹோல் இந்த வீட்டோட. இந்த வீட்டுக்கு வந்து மேல் வீடு கீழ் வீடு 2 வீடு இருக்குது. 2 வீட்டுக்கும் பொதுவாகவும் இந்த ஹோல்லாம் இருக்குது. என்ன சொன்னால் ஒரு பங்களூர் டிசைனில் கேட்டவை, அதுக்காக நாங்கள் இதை டிசைன் பண்ணி இப்படி ஒரு செட்டப்பில் செய்திருக்கிறோம் ஹோலை. இந்த வீட்டில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து மூன்று பெட்ரூம்ஸ் இருக்குது, மாஸ்டர் பெட்ரூம். அதை விட ஒரு கம்மனாக ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. கீழே அதை விட ஒரு கிச்சன், ஓப்பன் கிச்சன் ஒன்று செய்திருக்கிறோம். இது வந்து சாமியறை. இதில் வந்து அவைக்கு வேப்ப மரத்தால் செய்திருக்கிறோம் இந்த டோர் டிசைன்ஸ் எல்லாம். இதுவும் வந்து பர்டிகுலராக எல்லா ரூம்ஸுக்குமே அவள் தனித்தனி ஒரு டிசைன் கேட்டவ டோருக்கு. அதன்படி எல்லா ரூமும் செய்திருக்கிறோம். உள்ளுக்கு வந்து சாமி தட்டு எல்லாருமே நார்மலாக பழைய காலத்து முறையில் சாமி தட்டு கொங்குரி தட்டு போட்டு தான் செய்கிறவ. இவ வந்து ஒரு கோயில் செட்டப்பில் அவைக்கு சிவலிங்கம் வைக்கிற விருப்பத்துக்காக இப்படி கேட்டபடியாக இந்த டிசைனில் வேம்பில் ஃபுல்லாகவே கொத்து வேலை எல்லாமே ஆசாரிகளை வச்சு நாங்கள் செய்து கொடுத்துருக்குறோம். வடிவங்கட்டை செய்தாங்க. இதுக்கு முதல் 2 ஸ்ட்ரக்சர் செய்தாங்க. அதுலேயும் ஒரு வீட்டுக்கு இதே மாதிரியே செய்து கொடுத்துருக்குறோம். நாங்கள் மேலெல்லாம் ஜிப்சம் ஒர்க்ஸ் ஃபுல்லாக செய்திருக்கிறோம். இந்த ஜிப்சமும் அவை தனிப்பட்ட முறையில் கேட்டவை. இந்த டிசைனில் வேணும் ஒரு ரூமுக்கும் அவையே சூஸ் பண்ணி தந்தவை. அதன்படியே நாங்கள் எங்களோட ஒர்க்கர்ஸை வச்சு செய்து கொடுத்துருக்கோம். செய்து கொடுப்போங்க. இதை விடவும் அதை கேட்குற டிசைன்ஸுக்கு நாங்கள் செய்து கொடுப்போம். உள்ளுக்குள்ளேயே ஒரு ஷோகேஸ் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று கேட்டவை. என்ன சொன்னால் முந்தி நாங்கள் மரத்தில் செய்ததான் ஷோகேஸில் வச்சு எங்கட அதில் இது இந்த பிளைட்ஸுகள் அதுகள் மற்றது எங்கட மெடல்ஸ் அதில் வைக்கிற நாங்கள் அது வந்து இப்படி ஒன்று தேவைன்னு சொல்லி கேட்டபடியே நாங்கள் இதை செய்து இன்டீரியர் ஃபுல்லாகவே டைல் பண்ணி கொடுத்துருக்குறோம். மற்றது ஒவ்வொரு ட்ரேயும் தட்டும் வந்து கிளாஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஷோகேஸ் வந்து வெளியில் வச்சோம்னு சொன்னால் ஒரு ஸ்பேஸை பிடிச்சி அந்த ஹோல் வந்து சின்னன் மாதிரி காட்டும். அதுக்காக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் சுவரோடைய பதிகிற மாதிரி உள்ளுக்கு எடுத்து செய்திருக்கிறோம் இந்த ஷோகேஸ். நோர்வேயை சேர்ந்திருக்கக்கூடிய குடும்பம் தான் 4.5 கோடி செலவில். இந்த செலவில் இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்ட முடியுமா? இருந்தாலும் கூட என்ன பிரச்சனை சொன்னால் பொருளாதார பிரச்சனை வந்தாலும் கூட இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் அவர்கள் எவ்வளவு தொகைக்கு ஒப்பந்தம் செய்யணுமோ அந்த தொகைக்கு வேலையை செய்து முடிப்பினோம். இதுதான் இவர்களுக்கு கூடிய ஒரு வித்தியாசமான விஷயம். நவீன முறையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சமையலறை இது மாத்திரமல்ல, வெளியிலேயும் வந்து அவருடைய தேவைக்காக இன்னும் ஒரு சமையலறை அமைத்து கொடுக்கப்பட்டிருக்குது. மேலே போகிறதுன்றா மேல் தளத்துக்கு போகிறதுக்கு 2 விதமான அணுகுமுறை இருக்குது. இந்த படியாலயம் போகலாம், அதே மாதிரி இதுக்கு வெளியிலேயும் வந்து இன்னும் ஒரு படி செய்யப்பட்டிருக்குது. கீழே மொத்தமாக சாமியறையை விட 3 அறைகள் இதில் இருக்கின்றதான் சிறப்பான விஷயம். இது வந்து கிச்சன் வீடு. இது வந்து ஓப்பன் கிச்சன் வந்து அவை வந்து கேட்ட டிசைனு கேட்ட மாதிரி அவையோட வீட்டில் நோர்வேல இருக்கிற அவையோட வீட்டில் இப்படி தான் இருந்திருக்கு. அதே மாதிரியே வேணும்னு சொன்னதால நாங்கள் இதை இங்கே செய்து கொடுத்துருக்குறோம். இது வந்து இந்த மாடலை வந்து ஐலாண்ட் கிச்சன் சொல்கிறோம். நாங்கள் என்ன சொன்னால் நடுவில் வந்து ஒரு கிரனைட் செட்டப்பில் ஒரு டேபிள் செட்டப் வந்து செய்கிறது. என்னத்துக்குன்னு சொன்னால் நிறைய சாமான்கள் மற்றது ஒர்க் டாப் வந்து நிறைய வேலையில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து இதில் இருக்கிற எல்லாமே அவை கேட்ட மாதிரியே நாங்கள் அதே மாதிரியே செய்து கொடுத்துருக்குறோம் இவைக்கு. இதில் வந்து அடுப்பு இது ஃபுல்லாமே எலக்ட்ரிக் அடுப்பு. மேலே வந்து குக்கர் ஹூட். இது வந்து இங்கே தான் நாங்கள் வாங்கினாங்க. யாழ்ப்பாணத்தில் ஆர்டர் பண்ணி எடுத்து செய்தது. மற்றது ஒர்க்ஸ் எல்லாமே இங்கே இருக்க எங்களோட லேபர் சார்பில் தான் செய்து கொடுத்துருக்குறோம். இதுக்கு சாமான் நிறைய சாமான். மற்ற இதில் வந்து டிஷ்வாஷரும் செய்து போட்டிருக்கு. டிஷ்வாஷர் இருக்குது இதில். இது வந்து அதே ஃபினிஷில் இருக்கிறபடியாக ஒரே மாதிரியே இருக்குது. பழமையாக எல்லா வீட்டில் நார்மலாக இருக்கிற ஸ்டாண்டர்டாக வீட்டில் எல்லாமே கிச்சன் வந்து பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பினோம். ஆனால் இது வந்து எல்லா சாமானுமே வச்சிருக்குல்ல. கிச்சன் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அவன் இருக்குது, மைக்ரோவன் இருக்குது, குக்கர் ஹூட் எல்லாமே மற்றது நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. இதில் ஐலண்ட் கிச்சன் செட்டப்பில் வந்து இதில் நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. இதுலேயும் ஃபுல்லாகவே நிறைய ஸ்டோரேஜ் வைக்கலாம். அப்படி இருந்தும் இது நல்ல ஒரு போர்ட்டபிள் சைஸில் இருக்குது இந்த வீட்டுக்கு. இது வந்து 2வது மாஸ்டர் பெட்ரூம் உண்டு. இது வந்து முதிரையெல்லாம் ஃபுல்லாக செய்திருக்கிறோம் ஃபினிஷிங். இந்த கொத்து வேலை அதுகளும் வந்து அவ வீட்டுக்கார கேட்டபடி அப்படி அதே மாதிரியே செய்து கொடுத்துருக்குறோம். உள்ளுக்குள்ள போல் இந்த பெட்ரூம் வந்து 11க்கு 12 சைஸில் இருக்குது. இதுலேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்குறோம். மற்றது ஜிப்ஸ ஒர்க் செய்திருக்கிறோம். இந்த ஜிப்ஸ ஒர்க்ஸுக்குரிய டிசைன்ஸும் அதை தான் சூஸ் பண்ணி தந்தவை. இந்த டிசைன் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி அதே டிசைனில் நாங்கள் செய்து கொடுத்துருக்குறோம். வந்து 2 பர்பஸுக்காக செய்கிற கொண்டு வந்து மெயின் பாத்ரூமுக்கும் மற்றது வந்து இன்னொரு அக்சஸ் ஒன்று இருக்குது. இங்கே இப்போ மேல் மாடிக்கு போகிறதுக்கு இன்னொரு அக்சஸ் இருக்குது. இப்போ இந்த கொத்து வேலையும் வந்து முதிரையெல்லாம் செய்திருக்கு ஃபுல்லாக. இந்த டோரும் இதுமாதிரி கேட்டபடி அவர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் இவ்வளோத்தையும் கொத்தி செய்திருக்கிறோம். இது வந்து கீழ் ஃப்ளோருக்குரிய பாத்ரூம், கமன் பாத்ரூம் வந்து உள்ளுக்கு பார்ப்போம். இது வந்து வாலில் மவுண்ட் பண்ணுற வாட்டர் க்ளோசெட் செட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து என்ன நல்லமன்னு சொன்னால் பாத்ரூம் ஃப்ளோரை வந்து எந்த நேரமே க்ளீனாக வச்சுருக்கலாம். கீழே க்ளீன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகக்கூடிய படி.
இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தேவைன்றதுக்காக இப்படி வளைஞ்ச படின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த செட்டப்பில் செய்திருக்கிறோம். இதிட்ட வந்து படிகிற டொப் எல்லாமே கிரனைட், ஃபுல்லாகவே கிரனைட் கல்லில் பதிச்சு தரணும்னு சொல்லி. மற்றது சைடில் இருக்கிற ஹேண்ட் ரயில் வந்து எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மற்றது ஸ்டீலால் செய்திருக்கிறோம். இந்த டிசைன்ஸும் வந்து அவள் தான் சூஸ் பண்ணி தந்தவங்க எங்களுக்கு. இந்த டிசைன்லாம் தங்களுக்கு வேணும்னு சொல்லி அதே டிசைன்லேயே நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். இதை விட நிறைய டிசைன்ஸும் இருக்குது. ஹேண்ட் ரயில், மற்றது படி செட்டப் இருக்குது, இல்லை மற்ற லைட்டிங், அதுன்னு சொல்லி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதுலேயே நாங்கள் செய்து கொடுக்குறோம். இப்போ மேலே வந்து 4 பெட்ரூம்ஸ் இருக்குது, மாஸ்டர் பெட்ரூம்ஸ், எல்லாமே பெரிய பெட்ரூம்ஸ் தான். அதை விட மேலே வந்து ஒரு கமன் பாத்ரூம் இருக்குது. அதை விட சில ரூம்ஸுக்குள்ள வந்து அட்டாச் ரூம்ஸ், பர்சனல் பாத்ரூம்ஸும் இருக்குது. அதை விட மேல் ஹோல் வந்து ஃபுல்லாகவே ஜிப்சத்தால் சீலிங் ஃபுல்லாகவே செய்திருக்கிறோம் ஃபுல்லாக. அதை விட மேலே டொப்பும் வந்து ஃப்ளோர் சில ஸ்லெப் தான் போட்டுக்கிறோம் மேலே. அதை விட இதில் ஒரு சர்க்கிள், இதில் வந்து இந்த வட்ட ஷேப்பில் வந்து தங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று ஸ்பிட் பண்ணி தரோம்னு சொன்னோம். என்ன சொன்னால் இந்த சன்ரைசஸ் மார்னிங்கில் வர்ற மாதிரி இதுவும் சரியாக இந்த ஈஸ்ட் பக்கத்தில் இருக்கிறபடியாக நல்ல இதாக நல்லா அமைஞ்சிட்டு இதில் இருந்து நல்ல வியூ கிடைக்கும் எங்களுக்கு. ஒவ்வொரு வேலையும் செய்யல வந்து இருக்கக்கூடிய அந்த நேர்த்தித்தன்மைன்றது, இந்த படிகள் அதுக்குள்ளே வந்து மின்விளக்கெல்லாம் பொறுத்திருக்கு. இப்போ ஒரு வயசான காலத்தில் படி இருக்கா இல்லையான்னு தெரியாமல் யோசிக்க முடியாமல் சில பேர் தடுமாறினோம். அப்படியெல்லாம் சிக்கல் படவே தேவையில்லை. மேலே வந்து சிற்பங்கள், இந்த மேலே இருந்து கீழே பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒரு வித்தியாசமான அனுபவம். அல்லது எல்லாத்தையும் பார்க்கலாம், யார் வரியினம் போயினம், என்ன நடக்குது, சமையல் முடிஞ்சுதா, என்ன வேலை நடந்தோன்னு இருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமில்லை, இன்னும் ஒரு நல்ல அழகான ஒரு சிற்ப வேலைப்பாடு இதில் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து படங்குன்னு யாரும் யோசிக்கிறாங்க. முப்பரிமாண உருவம், இந்த மயிலோட கழுத்து எல்லாமே வந்து தத்ரூபமாக அப்படி செய்யப்பட்டிருக்கு. இது மாத்திரம் விஷயம் இல்லை, இதே மாதிரி நீங்கள் என்ன சிற்பம் என்ன மாதிரி உருவம் வைக்கணும்னு சொன்னால் வச்சு கொடுப்பினோம். இதில் வந்து முதலாவதாக ஒரு பெட்ரூம் இருக்குது. அங்கால மொத்தமாக 3 பெட்ரூம்ஸ், மற்றது வெளியில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இதில் வந்து இருக்கிறது வந்து கமன் பாத்ரூம் உண்டு. நாங்கள் தனித்தனி ஒன்றே பார்ப்போம். அதை விட ஸ்பெஷலாக இதே மாதிரி தான் கீழே இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்பெஷல் இது தேவைன்னு சொன்ன மாதிரி சிலை ஒன்று செய்யணும். இப்படியாவது மயில் அப்படி இருக்கணும்னு கேட்டபடியாக அவள் தான் இந்த டிசைன்ஸும் தந்தவை, இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி. அப்போ நாங்கள் எங்கள்ட ஆக்களை வச்சு இதே மாதிரி செய்து கொடுத்துருக்குறோம். அதோட இந்த சீலிங்ஸில் இருக்கிற டிசைன்ஸ் மாதிரி இந்த பல்ப்ஸ் வந்து அவள் நோர்வேலேருந்தே கொண்டு வந்த வரைக்குள்ளே இந்த பல்ப்ஸ் இதில் பூட்டுறதுக்காகவே மயிலோட ஒரு நேச்சர் மாதிரி ஒரு சிலை ஒன்று தேவை வேண்டபடியாக இப்போ படங்கள் நாங்கள் ட்ராயிங் இருக்கிறாமல் 3Dலேயே செய்த ஆரம்பம்னு சொல்லி இதுக்குரிய ஒரு பிடிச்சி நாங்கள் ஒரு 2 to 3 monthsக்குள்ளே இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துனாங்க. இந்த டிசைன் வந்து பார்த்தா ரூம் மாதிரியே இருக்கும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட வந்து பாத்ரூம், கமன் பாத்ரூம்னு செய்திருக்கு. இந்த பாத்ரூமோட சைஸும் இது தான் 12x11. வந்து ஷவர் ஏரியா வந்து நான் ஷவர் ஏரியா செட்டப் பண்ணி செய்திருக்கிறோம். தண்ணீர் வந்து பறக்காமலுக்கு டெம்பர்டட் செய்து, மற்றது இங்கால வந்து டபுள் சிங் வந்து, மற்றது வாட்டர் க்ளோசெட் ஒன்று செய்து. இந்த மேலே இது பால்கனி செட்டப் மாதிரி உள்ளுக்குள்ள. இதில் இருந்து கீழே இருக்கிற கிச்சன், மற்றது எங்களோட ஹோல் எல்லாமே, மற்றது என்ட்ரன்ஸ் எல்லாமே வழியாக பார்க்கலாம். நாங்கள் கார்கள் கூப்பிட்டா கன்வெகேஷனுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதை விட இதில் இருக்கிற ஸ்டெப்ஸில் வந்து ஹேண்ட் ரயில் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே இதுக்கும் ஹேண்ட் ரயில் அப்படியே செய்திருக்கிறோம் ஃபுல்லாக. இது ஒரு மேல் தளத்தில் இருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து உள்ளே போய் பார்க்கணும். இந்த ரூமும் அதே சேம் சைஸ் தான். இந்த சைஸ் வந்து 11x12 இருக்குது. அதை விட கூட வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமும், மற்றது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அவையோட திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி செய்திருக்கிறோம். இந்த ரூமும் அப்படித்தான். அதே மாதிரியே ரூம்ஸில் வந்து லைட்ஸும், மற்றது இதுவும் என்ன ஜிப்ஸ ஒர்க்ஸும் வந்து அவையே டிசைனை தந்தவை. அதன்படியே நாங்கள் எங்களோட ஒர்க்கர்ஸை வச்சு செய்திருக்கிறோம். அதை விட இதுக்குள்ள பாத்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம். இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதில் வந்து ஒரு சிங்கும் ஒரு வால் மவுண்டட் வாட்டர் க்ளோசெட்டும் செட் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் வந்து எல்லாமே எல்லா வாட்டர் க்ளோசெட்டும் இதுதான் வால் மவுண்ட் பண்ணி தான் செய்திருக்கிறோம். என்ன சொன்னால் இந்த க்ளீனிங் பர்பஸுக்காக. இது வந்து 2வது மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து இந்த சைஸ் வந்து 16x11. இந்த ரூமோட சைஸ் வந்து இதுவும் அதே மாதிரி தான். சீலிங் செல் இதில் எல்லாமே அவே கட்ட டிசைன்ஸுக்கும், மற்றது பெட்ரூம் சைஸஸ், மற்றதுக்கு போட்டிருக்க லைட்ஸ் ப்ளக்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி செய்திருக்கிறோம். மாஸ்டர் பெட்ரூமில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு சொன்னால் இதில் வந்து சூரியன் மறையக்கிலே நாங்கள் இந்த பெட்டில் இருந்தபடியே அதை ரசிக்கலாம். இதில் இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில், சரியாக ஒரு செமி சர்க்கிள் ரவுண்ட் ஷேப்பில் வந்து இது செய்திருக்கிறோம். இந்த ஸ்டெப்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆங்கிள்.
இந்த கோலுக்குள்ளே போர்ட்டபிளாகிற மாதிரியும் மற்றது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது இந்த இடவசதிகளை குறைக்காமலுக்கும் தண்டாமலுக்கும் நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கணுமென்றதுக்காகவும் இப்படியே செய்திருக்கேன் இந்த டிசைன்ஸு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 3வது பெட்ரூம். இதுக்கு வந்து எல்லா ரூம்ஸுக்குமே இப்படி தானே ஒரு டிசைன்ஸில் கேட்டபடியாக எல்லாமே கொத்து கதவை தான் செய்திருக்கிறோம். இது முதிரை மரத்தெல்லாம் செய்திருக்கு ஃபுல்லாகவே. உள்ளுக்கு பார்ப்போம். இது இந்த சீலிங்ஸும் வந்து அவை சூஸ் பண்ண டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரூமும் வந்து 12க்கு 11 சைஸ் தான். சூஸ் பண்ண ரூம்ஸுக்கு டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜிப்ஸ வேலையும் செய்து கொடுத்துருக்குறோம் நாங்கள். அதை விட இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது அடிஷனலாக. இதில் வந்து ஸ்டோர் இந்த சாமான்கள் வைக்கிறதுக்காக வச்சிருக்கணும். உள்ளே இருந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இது பல்கனி மற்ற சுற்றி வரவே ஃபுல்லாகவே பல்கனி இருக்குது இந்த வீட்டை சுற்றி வர. இது வந்து 4வது பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 4வது பெட்ரூம். இதோட சைஸ் வந்து கொஞ்சம் எல்லா ஒப்பிட்டளவில் எல்லா பெட்ரூமை விட இது கொஞ்சம் பெருசு ஆகும். இது வந்து வெளி பல்கனியில் இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் இப்போ அவுட்டோரில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரூம் வந்து. அதை விட இந்த ரூம் தான் வந்து இந்த வீட்டை கொஞ்சம் பெரிய ரூமாக எடுத்து செய்திருக்கிறார். இது வந்து 16க்கு 11 சைஸில் செய்திருக்கோம். இதுக்குள்ளே இருக்கிற டிசைன்ஸும் அப்படித்தான். இப்போ ஜிப்ஸா டிசைன்ஸோ அல்லது டோர் விண்டோ டிசைனோ எல்லாம் அவை கேட்ட மாதிரியே செய்திருக்கோம். இது வந்து இந்த வீட்டோட வடக்கு பக்கம். இந்த பல்கனிலிருந்து இவன் வியூவில் வந்து இந்த ஃபுல்லாக பார்க்கலாம். வயல் இங்கே பக்கம் எல்லாம் வயல் இருக்குது. அவை எதிர்பார்த்ததும் அப்படித்தான். இப்படி இந்த வியூவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும்னு சொல்லி இயற்கையை ரசிக்கிற மாதிரி. இந்த பக்கத்தில் ஃபுல்லாக நாங்கள் இதால் போய் திருப்பி கீழே வெளிப்பக்கத்தால் கீழே போகலாம், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இதில் இன்னொரு அக்சஸ் ஒன்று இருக்காங்க. ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம்னா. இந்த கம்பெனி வந்து 2019 நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாங்க ப்ராப்பராக. கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் முதல் ஸ்டார்ட்டில் செய்து கொண்டு வந்த நாங்கள். கூடுதலாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் ஒர்க்ஸ், கிளிநொச்சி, முல்லைத்தீவு அங்கே சைட்லலாம் செய்திருக்கிறோம். அதுக்கு பிறகு பிரதேச சபையில் இருந்த வேலைகள் அதெல்லாம் செய்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு இடையில தான் நாங்கள் இப்போ ப்ரைவேட் வீடுகளையும் செய்ய வலிக்கிட்டாங்க. அதில் இதுக்கு முதலே நாங்கள் மூன்று ஸ்ட்ரக்சர் செய்து முடிச்சிட்டோம். நெல்லியடியில் ஒரு வீடு, மற்றது சுண்ணாம் இந்த ஏரியாவிலேயே ஒரு வீடு, அதுக்கு முதல் உருத்திரபுரத்தில் ஒரு வீடு, அதுக்கு பிறகு இந்த வீடு செய்த நாங்கள். இந்த வீடு வந்து 5200 ஸ்கொயர் ஃபீட்டில் செய்திருக்கிறோம். இந்த வீடு வந்து அவை வந்து வெட்டிங் ஒன்று செய்கிறதுக்காக ஒரு ஏஜென்ட் டைமுக்குள்ள நாங்கள் செய்து முடிச்சினாங்க. அதை விட 2012 ஜூலை மாதம் தான் இந்த வேலை தொடங்கினாங்க. அது குறிப்பிட்ட ஒரு 12-11 மாதத்துக்கு எங்களை முடிக்க வேண்டியிருந்தது. அதுக்கு எங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் முடிக்கணுமோ அவ்வளோ முடிச்சிட்டோம் அந்த வேலை. அது எங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் மாதிரி தான் இருந்தது. அதை விட இந்த வீட்டில் பாவிச்சிருக்கிற எல்லாமே மெட்டீரியல் சரி, என்ன யூஸ் பண்ண எல்லாமே நல்ல குவாலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி. நாங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறது, காசு குறைவுன்னு சொல்லியோ இல்லை எதுன்னு சொல்லியோ எதையும் பார்க்காமலுக்கு என்ன பெருமதியில் கிடைச்சாலும் அதோட குவாலிட்டியும் டியூரபிலிட்டியும் தான் பார்க்குறோம் நாங்கள். இதுக்கு பாவிச்ச டைல்ஸ் மற்றது மெட்டீரியல்ஸ் மற்றது எல்லாமே நல்ல ஒரு டியூரபிலிட்டி தரக்கூடிய சாமானத்தை நீங்கள் எல்லாத்துக்கும் பாவிக்கிறோம் இந்த வீட்டில். இப்போ உதாரணத்துக்கு ரோஸ்டல் மற்றது பாத்ரூம் இன்டீரியர் அக்சசரிஸ் எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்டான இதெல்லாம் பாவிக்கிறோம். இப்போ ப்ரைஸஸ் வேரியேஷன் வந்தாலும் இதனாலும் நான் எங்களோட குவாலிட்டியை விட்டு கொடுக்குறேன். எல்லாத்துலேயுமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்லாம் ஃபுல்லாக பாவிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த எல்லா வீடுகளுக்கும். இப்போ கரண்டாக எங்களுக்கு 3 ப்ராஜெக்ட் போய் கொண்டிருக்கு. எங்களை கண்டெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் வாட்ஸ்அப் மூலமாக கண்டெக்ட் பண்ணலாம். அதை விட எங்களோட பேஜில் வந்து நாங்கள் இது வரைக்கும் ஆரம்பத்தில் செய்த எல்லா ஸ்ட்ரக்சர்டே இதுவும் போட்டிருக்கிறோம். இப்போ ஃபேஸ்புக்கில் எங்களோட கம்பெனி பேஜ் இருக்குது, அதுலேயும் போட்டிருக்கிறோம். மற்றது எங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ தொடர்பு கொள்ளலாம்ங்கிறது. இந்த வீடு வந்து மொத்தமாக 3 தளங்களையும் சேர்த்து 5200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. கீழ்த்தளம் வந்து 2200 ஸ்கொயர் ஃபீட், மேல்தளம் வந்து 2100, மச்சம் வந்து 3வது ஃப்ளோர் வந்து மிச்சம். இந்த வீடு வந்து எங்களை செய்கிற இது வரைக்குமே 4.5 கோடி தான் முடிஞ்சிருக்கு, 45 மில்லியன் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். இந்த வீடு வந்து நாங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணி 2022-23 காலகட்டம். அந்த நேரம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10,000-11,000 ரேட் போனது. ஆனால் நாங்கள் இந்த வீடை வந்து சரியாக அக்ரி பண்ண ரேட்டுக்கே செய்து முடிச்சு கொடுத்தனாங்க. அதே மாதிரி நாங்கள் சொன்ன டைமுக்குள்ளே சொன்ன ரேட்டுக்கு தான் இந்த வீட்டை நாங்கள் முடிச்சு கொடுத்தனாங்க அந்த டைமில். அதே மாதிரி இனி நாங்கள் செய்கிற வேலையிலும் அப்படித்தான் சொன்ன அதே ரேட்டில் சொன்ன டைமில் செய்து கொடுப்போம் அந்த முடிவு. இப்போ வந்து நார்மலாக நாங்கள் வந்து 8,500-9,000 அந்த ரேட்டுக்கு செய்து கொடுத்துருக்கிறோம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு. என்ன மாதிரி அக்ரிமெண்ட் என்ன மாதிரி போடுறோமோ அதே டைமில் நாங்கள் செய்து கொடுத்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்போம் வீட்டுக்கு. அதை விட 1 இயர் மெயின்டெனன்ஸ் பீரியட் கொடுப்போம். அதில் வர டிஃபெக்ட்ஸ் அதில் என்னவா இருந்தாலும் நாங்கள் அந்த ஒரு 1-2 இயர்ஸுக்கு செய்து கொடுப்போம் ஃபுல்லாக. நாங்கள் வந்து எங்களை கம்பெனியால் வந்து இது வரைக்கும் இப்போ ப்ரைவேட் சைட்டில் வந்து இப்போ 4-5-6 ஸ்ட்ரக்சர்கிட்ட போய் கொண்டிருக்கு. இது வரைக்கும் செய்த வேலை எல்லாத்துலேயுமே எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு, எல்லாம் இருந்திருக்கு. நான் எந்த வேலையுமே நாங்கள் எதுவுமே ஸ்டாப் பண்ணதும் இல்லை. நல்ல ஒரு உறவுகளை
முடிச்சதும் இல்லை, எல்லாமே சரியாக நேர்த்தியான முறையில் கடைசி வரைக்கும் நின்று அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் போகிறோம். நாங்கள் என்ன சொன்னால் ஒரு வேலையை நாங்கள் தொடங்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் தொடங்கிட்டோம்னு சொன்னால் அதில் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த வேலை வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சினமோ அதே மாதிரி முடிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி தான் இந்த வீடும் அதே டைமுக்குள்ள நாங்கள் செய்து கொடுத்துறாங்க. அந்த டைமில் இப்போ நடக்கிற வேலையிலும் அப்படித்தான் சொன்ன டைமில் செய்து கொடுப்போம் எல்லா வேலையிலும். இது வரைக்கும் நாங்கள் எந்த பேட் ஃபீட்பேக்ஸோ இல்லை எதுவுமே நாங்கள் எங்களோட கம்பெனிக்காகவோ இல்லை எங்கள் கிளைண்ட்ல இருந்தோ எவர்கிட்டுமே கேட்டதில்லை. இப்படி நிறைய கேள்விப்படுறோம் பிரச்சனைகள், இப்படி இடையில ட்ரொப்பாது சைட்ஸ் எழுதுன்றது அப்படின்னு சொல்லி. மற்றது வேறு இப்போ சொன்னால் என்ன உங்களுக்கு வேறு சைட்ஸில் இப்போ செய்த பாதியிலெல்லாம் நாங்கள் பேலன்ஸ் ஒர்க்கெல்லாம் கேட்டிருக்கோம். நாங்கள்லாம் போய் பார்த்தோம். அப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் என்ன வேலை செய்கிறோமோ தொடங்குறோமோ அந்த வேலையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். என்ன இஷ்யூ வந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சொன்ன அக்ரிமெண்ட் படி வேலை முடிச்சு கொடுப்போம். வந்து வடக்கு வாசல் வீடு. இதில் வந்து இப்போ நான் கீழ் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் நாங்கள் பார்த்தீங்க. 3ஆவது ஃப்ளோர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இப்போ தொடங்கினாங்க. இப்போ அதுவும் ஒரு 3 months 4 months முடிச்சு கொடுத்துருவோம் ஃபுல்லாக வீடு கம்ப்ளீட்டாக. இது வந்து முன்பக்க வியூ. இதுலேருந்து ஃபுல்லாகவே இன்டர்லாக் பே பண்ணியிருக்கு ஃபுல்லாக. மற்றது ஃபுல்லாக பவுண்ட்ரி போல் எல்லாமே சேர்த்து தான் இந்த வீடுன்ற எஸ்டிமேட்டில் இருக்குது. நாங்கள் வந்து எங்களோட கம்பெனியால் இப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு விளாண்டு சொல்லியும் ஒரு இப்போ 8500 செய்கிறோம் வீடு. அதை விட பிஓக்யூ ப்ரிப்பேர் பண்ணி ட்ராயிங்ஸ் அதில் இதண்டி மற்றது 3D பிளானிங் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான எல்லா A to Z ஃபுல் முழு வேலையும் நாங்கள் செய்து கொடுக்குறோம் எங்கள் கம்பெனியால். வீடு எவ்வளவு வசதிகளை கொண்டிருக்குது, இவ்வளவு காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டிருக்குது, எவ்வளவு நம்பிக்கையான விஷயமா இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை வந்து நீங்கள் காணொலியில் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. உங்களுக்கும் இதே மாதிரி இருக்கும். நான் ஊரில் ஒரு வீடு கட்டணும், காணி வாங்கிட்டு நிறைய காலமாக நம்பிக்கையான ஆக்களை தேடி கொண்டிருக்கிறேன், ஊரில் சொந்தக்காரர் இல்லை, காசு கொடுத்தா நம்பிக்கையாக வேலை நடக்குமா, அப்படியான நிறைய கேள்விகளுக்கு இங்கே பதில் கிடைச்சிருக்கும். ஆகவே வந்து உங்களுக்கும் இதே மாதிரி தேவை இருந்தால் இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். திரையில் வந்து அவருடைய தொலைபேசி இலக்கத்தை போட்டுருவோம். அது மாத்திரமல்ல டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே வந்து இவருடைய விவரங்கள், இவருடைய ஃபேஸ்புக் தளம் எல்லாவற்றையும் நான் இணைச்சுகிறேன். ஆர்வம் இருக்கக்கூடிய ஆக்கள், தேவை இருக்கக்கூடிய ஆக்கள் போய் பார்த்துட்டு கதைச்சு பேசி நல்ல ஒரு வீட்டை காட்டுங்க அப்படின்றத வந்து இந்த காணொலி மூலமாக நான் சொல்லிக்கொள்கிறேன்.